பண்ணிக்கிறவங்களும் இப்ப நம்ம சொல்றதை செஞ்சுட்டு நீங்க ஆபரேஷனை தவிர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பலன் கிடைப்பது நிச்சயமான உண்மை. சரி, ஓகே. இப்ப இந்த கால்வலியை நிறுத்தக்கூடிய பெயின் ரிலீஃப் எக்ஸசைஸ் பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த பெயின் ரிலீஃப் எக்ஸசைஸ்க்கு ஈக்குவலண்டான ஒண்ணுதான் கப்பிங் தெரப்பி. இதை நம்ம பல வீடியோல சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கப்பிங் நம்ம கிளினிக்ல ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸோட தான் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ இந்த கப்பிங் தெரப்பி நம்ம கிளினிக்ல எப்படி பண்றோம்ன்ற ஒரு சின்ன ஒரு ரீகேப் பார்க்கலாம். ஸோ இந்த முட்டி வலிக்கான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, முட்டியிலே நம்ம கப்பிங் பண்ணுவோம். அதை விட முக்கியம் நம்ம கைகள் இருக்கக்கூடிய ஷோல்டர்ஸ். இந்த ஷோல்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த கப்பிங் பண்ண போட்டோஸ்லாம் நீங்க பார்க்கலாம். எந்த அளவுக்கு அந்த இடத்துல ஒரு பிளாக்ஸ் இருக்கு அப்படின்றத அந்த கப்பிங்கோட கலர் சேஞ்ச்ல நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ரத்தம் ஷோல்டர்ல கட்டி கொள்ளும் போது கால் மூட்டுகளுக்கு சரியான ரத்த ஓட்டம் போகாது. அதனால தான் நமக்கு ஆங்கிள் பெயின்ல இருந்து எல்லா விதமான ஃபுட் பெயின், லெக் போன் பெயின், இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ், விரல்கள்ல வலி, கால் பாதத்துல வலி, எரிச்சல், நரம்புல பிரிக்கிங் பெயின்,